மற்ற மாவட்டங்களில் நடக்கல அப்படின்னு சொன்னால் அந்த மாவட்டங்கள்லாம் என்ன ஆந்திராவில் இருக்கா, கர்நாடகாவில் இருக்கா, கேரளாவில் இருக்கா? அது தமிழ்நாட்டில் தானே அந்த மாவட்டங்கள் இருக்குது. அந்த மாவட்டங்களில் இவர் பேரணி நடத்தும் போது, பரப்புரை மேற்கொள்ளும் போது அதிமுக ஆட்சியில் இருந்ததா, திமுக ஆட்சியில் இருந்ததா? இந்த ஒப்பீடே தவறானது. மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாடு காவல்துறை தான் கரூரிலும் இருந்தது. மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிற போது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைத்தது என்றால், இங்கே ஒத்துழைக்க மறுத்தது யார்? வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல விரும்புகிறாரா? அப்படி என்றால் அவர் என்ன வகையான குற்றத்தை செய்தார்? ஆட்களை ஏவினாரா, கல்லெறிந்தாரா, வன்முறையை தூண்டினாரா, அதனால் போலீஸ் லத்தி சார்ஜ் நடந்து துப்பாக்கி சூடு நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா? இதுதான் அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து. அது ஸ்டாம்பீட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரிசல் சாவுகள். கூட்ட நெரிசல்ல இறந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல 4 பேர் அல்லது 5 பேர் தான் நிற்க முடியும். ஆனா 10 பேர் 15 பேர் நிற்கிற அளவுக்கு கூட்டம் அந்த இடத்துல திரண்டு இருக்கிறாங்க. 10 மணி நேரம் காத்திருக்கிறாங்க. அதனால ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி, நம்ம பிழைச்சா போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கிருந்து தப்பிக்க முயல்கிறார்கள். அதுல கீழே பேலன்ஸ் பண்ண முடியாம விழுந்தவங்க மேல மற்றவங்க எல்லாம் ஏறி மிதிச்சு ஓடினதுனால ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது 100 விழுக்காடு கண்கண்ட உண்மை. அதை போய் மறைச்சி அதில் ஒரு சதி இருக்குன்னு சொல்றதும், உள்நோக்கம் கற்பிப்பதும், திமுக அரசு மீது பழி போடுவதும், இது மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல். அவருக்கே இது நல்லதல்ல. இது அவர் சுயமா சிந்திச்சு சொன்னதா நான் பார்க்கல. அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க அவரை உசுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு அவருக்கு ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள். அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும். அரசியல் அனுபவமற்றவர்களா அப்படின்னு நான் சொல்ல வரல. விஜயை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சங் பரிவார அமைப்புகளோடு நீண்ட தொடர்பு உள்ளவர்கள், அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள். பாஜக, RSS போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது. இப்போ அவருக்கு உடனடியாக ஹேமமாலினி தலைமையில் ஒரு டீமே வந்திருக்கிறாங்க. என்ன தேவை ஏற்பட்டது? இது ஒரு ஸ்டாம்பீடுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது என்ன வயலன்ஸா? யாராவது தூண்டி விட்டு இது நடந்ததா? இது எதுக்காக உள்ள நுழையிறாங்க? உடனடியாக அண்ணாமலை போய் பேசுறாரு. விஜய் மேல தப்பு இல்லை, அரசாங்கத்து மேலதான் தப்புங்கிறாரு. அது யார் இப்போ அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்களா? இவராக ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்றாங்க, ஒரு கருத்துருவாக்கம் செய்யறாங்க. இந்த அரசியல் அவருக்கு எதிராக போய் முடியும். கடைசி கேள்வி சார், இப்போ முக்கியமான கேள்வி, இப்போ தற்பொழுது இந்த கூட்டங்களுக்குள்ள ஆம்புலன்ஸ் வர்றது மிகவும் ஒரு சர்ச்சையாயிட்டு இருக்கு. எடப்பாடியோட கூட்டமா இருக்கட்டும், இப்ப நடிகர் விஜயோட கூட்டமா. என்னங்க இது? ஆம்புலன்ஸ் அனுப்பி என்னங்க பண்ண முடியும்? ஆம்புலன்ஸ் எங்க கூட்டத்திலே பல முறை வந்திருக்கு. நாங்க நிறைய காட்டவா சான்ஸ், இது எக்ஸாம்பிள் காட்டவா? எங்க கட்சி தொண்டர்கள்லாம் ஆம்புலன்ஸ் வந்தா வழியை ஒதுக்கி கொடுத்து அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி அனுப்பி இருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வழி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஆம்புலன்ஸுங்கிறது வரதான் செய்யும். ஆள் இல்லாம வருதுன்னா ஆள் இல்லாம தான் போவோம். ஒரு இடத்துல இருந்து ஆள் இல்லாம போவோம். பிக்கப் பண்ண தான் ஆளோட போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேஷண்ட் இருக்கிற இடத்துக்கு போகும்போது ஆள் இல்லாம தான் போவாங்க. பேஷண்ட்டை பிக் பண்ண பிறகு ஆளோட போவாங்க ஹாஸ்பிட்டலை நோக்கி. இது என்ன? இது ரொம்ப அரசியல், நாகரிகமான அரசியல் இல்லை. ஆம்புலன்ஸ் வரலன்னா ஆம்புலன்ஸ் வரல அப்படிம்பாங்க. ஆனா அவங்க பேசிட்டு இருக்கும்போதே அவருடைய PSO என்ன சொல்றாருன்னா, மயக்கம் போட்டு விடுறாங்க, அந்த தயவுசெய்து ஆம்புலன்ஸ் வழி விட சொல்லுங்க, அப்பதான் அவங்க ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போவாங்கன்றாங்க. இது விஜய் பேசிக்கிட்டு இருக்கிற போதே அவங்க பேசுற ஆடியோ வெளியே வருது. அதுக்கு முன்னாடியே அங்க ஆம்புலன்ஸ் இருந்ததுனால தான் கொஞ்சம் பேரை காப்பாற்ற முடியுது.